ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக், உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா பெண்ணின் அழகு. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் அழகு படைத்தவள் அப்படிலாம் ஒரு பாட்டெல்லாம் கூட வரும். ஸோ அப்படி பெண்ணின் உடலை பார்த்து ஆண்கள் அந்த அளவுக்கு பித்து பிடித்து அலைவது ஏன்? ஏன்னா நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. பெண்ணை படைக்காமலே விட்டுருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறதுக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. பெண்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. அதில் முக்கியமாக உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்குது. பைபிளில் பார்த்திங்கன்னா, அந்த கனியை சாப்பிட்ட பிறகு, எந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொன்னாரோ அந்த கனியை சாப்பிட்ட பிறகு கடவுள் பெண்ணுக்கு கொடுக்குற சாபமே நீ வலியுடன் பிரசவிப்பாய் அப்படின்னு கொடுக்கப்படுது. ஸோ பிரசவம் மட்டும் இல்லை, நிறைய வலியை பெண்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது, உடல் அளவிலும் மனதளவிலும். ஆனாலும் அந்த பெண்ணின் உடலின் மீது கொண்ட மோகம் மனிதர்களுக்கு போகலை. அது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்குமே. பெண்ணின் அழகில் ஆண் மட்டும் இல்லை, பெண்களும் மயங்குறாங்க. இல்லை, ஒரு பெண்ணை இப்போ ஒரு ஆண் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் ஆண்கள் அப்படியே மெய் மறந்துலாம் பார்க்குறது கிடையாது. ஆனால் பெண் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் ஆணை விட பெண்கள் ரசித்து பார்ப்பாங்க. பஸ்ஸில் அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பட்டு புடவை கட்டிட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டைலாக வராங்க அப்படின்னா எல்லா பெண்களுடைய கண்களும் அந்த பெண் மேலே தான் இருக்கும். ஆண்கள் கூட பார்க்காம இருக்கலாம். ஸோ அப்படி பெண்களையே மயக்கக்கூடிய அழகு பெண்ணுக்கு எப்படி இருக்குது? ஏன் அந்த பெண்ணின் உடலின் அழகில் ஆண் பெண் எல்லோரும் மயங்கி கிடக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு காரணம் இருக்குது. ஸோ மனிதர்கள் இன்றைக்கி எதுக்கெல்லாம் அடிச்சிக்கிறாங்க பாருங்கள். மெயினாக பார்த்திங்கன்னா, நிலம், அடுத்தது சொத்து. ஒரே வார்த்தையில் சொன்னால் சொத்துன்னு சொல்லலாம். இல்லாட்டினா நிலம், தங்கம், அடுத்தது பார்த்திங்கன்னா பெண் வருது. அது சொல்லுவாங்க அடிக்கடி இல்லையா, பொண்ணு பெண்ணு மண், இதுக்காக தான் சண்டையே நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா நடக்குது? இந்த மூணுமே கடவுள் கொடுத்த சொத்து, அதனால தான் இப்படி நடக்குது. ஸோ இந்தியாவில் பெண்ணுக்கு வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுற பழக்கம் இருக்குது. ஆனால் மற்ற நாடுகளில் பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆண் தான் பெண்ணுக்கு காசு கொடுக்கணும். சைனாவில் அந்த பழக்கம் இருக்குது, முஸ்லீம் மதத்துலேயும் அது இருக்குது. சைனாவில் நிறைய நாடுகளில் இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அப்போ காசு கொடுத்து ஒரு பெண்ணை வாங்குறாங்க, இது ஒரு அடிமைத்தனம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா, பெண்ணே ஒரு பெரிய சொத்தாக ஆண் நினைப்பதனால் அது நடக்குது. ஸோ பெண்கள் நிறைய தங்க நகைகள் வாங்கி குவிக்கிற மாதிரி அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் நிறைய பெண்களை திருமணம் பண்ணுவாங்க. ஸோ அவன் ஒரு சொத்து மாதிரி பெண்ணை நினைக்கிறான். ஸோ அந்த குணம் அப்போ மட்டும் இல்லை, இப்போவுமே இருக்குது. நிறைய கள்ளத்தொடர்புக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மண்ணுக்கும் பொண்ணுக்கும் மயங்காதவன் கூட பெண்ணுக்கு மயங்குறான். ஸோ நிறைய அந்த பெண் பித்தர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, நிறைய கள்ளத்தொடர்பில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு எந்த கெட்ட பழக்கமுமே இருக்காது. ஸோ பெண்ணின் அழகில் பெண்களே மயங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அது கடவுள் கொடுத்த சொத்து, அதனால தான். அப்போ ஆக்சுவலாக சயின்ஸே சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, ஆண் ஒரு வேஸ்ட்டு தான், இயற்கையில் உருவான ஒரு வேஸ்ட் அவன் அப்படின்னு தான் சயின்ஸே சொல்லும். ஏன்னா அவனால் எந்த நன்மையும் கிடையாது. ஒரு பெண்ணுனால தான் அந்த இனவிருத்தியாகி அந்த ஜெனரேஷன் உருவாகிட்டு போயிட்டே இருக்குது. அதிலும் அந்த இனப்பெருக்கத்திற்கு ஆணின் பங்கை தவிர்த்து ஆணுக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. யோசித்து பார்த்தா அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு கூட தோணுது இல்லையா. ஒரு ஆண் இல்லாமல் ஒரு குடும்பம் நடந்துடும்.
பெண்ணே போதும் குழந்தையை வளர்க்குறதுக்கு. ஆனால் பெண் இல்லாமல் ஆண் ஒரு குழந்தையை வளர்க்க முடியும், ஒரு குடும்பத்தை பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு பெண் பார்த்துக்கிற அளவுக்கு பார்த்துக்க முடியாது. ஒரு பெண் பார்த்துக்கிற அளவுக்கு வீட்டை கூட ஆணால் வச்சிக்க முடியாது. ஸோ இதை ஏன் பெண்ணுடைய அந்த உடல் அழகு கடவுளுடைய சொத்து அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்படின்னா, கடவுளுடைய உன்னதமான படைப்பு. இப்போ கிறிஸ்தவ முஸ்லீம் மத நம்பிக்கைப்படி பார்த்திங்கன்னா, கடவுளுடைய படைப்பு ஆதாம், முதல் படைப்பு. அவனிலிருந்து ஏவாளை படைக்கிறாங்க. ஸோ அப்போ அதுதான் ஆரம்பம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நிஜத்தில் அது அப்படி கிடையாது. ஏன்னா இது வந்து காலச்சக்கரம், 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதலும் முடிவும் ரவுண்டில் எங்கே போய் நம்ம தேட முடியும் இல்லையா? நம்ம வசதிக்காக ஒன்று எடுத்துக்கலாம். எது உயர்ந்ததாக இருந்ததோ அது ஆரம்பம்னு சொல்லலாம், எது தாழ்ந்ததாக இருக்குதோ அது இறுதின்னு சொல்லலாம். ஏன்னா இது அப்படி தான் வருது. மனிதர்கள் எல்லா விதத்திலையும் பெஸ்ட்டாக, மனிதர்கள்னு இல்லை, உலகமே எல்லா விதத்திலையும் பெஸ்ட்டாக இருக்கிறது சத்தியுகம் தொடக்கம். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் இதுதான் 1ஆம் தேதின்னு வச்சிங்கன்னா, 5000 வருடம் கழித்து பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கேவலமாக ஆயிடுது உலகம். சரி, இப்போ இந்த 5000 வருடத்தை 4 யுகமாக பிரிக்கலாம். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகத்தை தான் ரொம்ப கேவலமானது. அங்கே தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம். இங்கே நாம் வந்து உலக அழகியெல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் உண்மையிலே சொர்க்கத்தில் இருப்பவர்கள், சொர்க்கத்தில் வந்து ராஜ்யம் நடக்கும், ராஜாராணி ஆட்சி. அங்கே ராஜா ராணி, பணக்கார பிரஜைகள், அதை விட கொஞ்சம் ஏழை, அதை விட இன்னும் கொஞ்சம் ஏழை, இன்னும் கொஞ்சம் ஏழை, ரொம்ப கீழ்மட்ட ஏழை கூட நாம் இப்போ பார்க்குற பணக்காரர்களை விட பணக்காரர்களாக தான் இருப்பாங்க. இப்போ பார்க்குற நம்பர் 1 கோடீஸ்வரனை விட அவங்க பணக்காரர்களாக இருப்பாங்க. ஸோ அங்கே ஏழைன்றது ஒப்பிட்டு சொல்கிறது. அவர்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒப்பிடும்போது இவங்க ஏழை, அவ்வளோதான். அது மட்டும் கிடையாது, அழகு பார்த்திங்கன்னா ராஜா ராணி இருக்கிறாங்களே, அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுலேயும் மகாராஜா மகாராணி ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதிலும் அந்த ஆரம்பத்தில் 1ஆம் தேதின்னு சொல்கிறோம் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மகாராஜா மகாராணியோ அல்லது அங்கே வாழக்கூடிய எல்லோருமே ரொம்ப அழகாக இருப்பாங்க. சொர்க்கத்தில் எல்லோரும் அழகாக தான் இருப்பாங்க. 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக சத்தியுகம், அதுதான் ஃபுல் சொர்க்கம்னு சொல்ல முடியும். திரேதாயுகம் வந்து பாதி சொர்க்கம் தான் சொல்ல முடியும். அப்போ திரேதாயுகத்தை விட சத்தியுகத்தில் எல்லோருமே ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த சத்தியுகத்திலுமே கூட 1250 வருடம் வருது. அந்த 1250வது வருடத்தில் இருப்பவர்களை விட 1200வது வருடத்தில், சரி, ஒரு ஜெனரேஷன், ஒரு 200 வருடம் முன்னாடி போனீங்கன்னா அவங்க இவங்கள விட ரொம்ப அழகாக இருப்பாங்க. 400 வருடம் முன்னாடி அதை விட அழகாக இருப்பாங்க. ஸோ அப்படி ஆரம்பத்தில் இருக்கிறவங்கள மாதிரி அழகு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஆரம்பத்தில் இருப்பவர்களும் ராஜாக்கள் அழகாக இருப்பாங்க. ராஜாக்களை விட மகாராஜா மகாராணி அழகாக இருப்பாங்க. யார் அந்த மகாராஜா தெரியுமா? அவர் தான் ஸ்ரீ நாராயணன். மகாராணி யார் தெரியுமா? மகாலட்சுமி. அதனால தான் இன்னைய வரைக்கும் மகாலட்சுமி மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நாராயணன் உண்மையிலே, ஆனால் நாராயணன் மாதிரி பையன் வேணும் அப்படின்னு யாரும் கேட்குறதில்ல இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு நாராயணனை பற்றி தெரியல. ஆனால் கிருஷ்ணர் மாதிரி மாப்பிள்ளை வேணும், கிருஷ்ணர் மாதிரி குழந்தை வேணும்னு கேட்குறாங்க. உண்மையிலே கிருஷ்ணர் தான் வளர்ந்த பிறகு திருமணம் ஆகும் பொழுது ராஜாவாகிறார் இல்லையா, ராஜா ஆன பிறகு அந்த ராஜாவுடைய பேர் நாராயணனாக மாற்றப்படுது. 1ஆம் பல்லவன் 2ஆம் பல்லவன் மாதிரி அது வம்சம். 1ஆம் நாராயணன், 2ஆம் நாராயணன், 3ஆம் நாராயணன், 8 நாராயணன் இருப்பாங்க. அந்த 8 நாராயணனுடைய மனைவிகள் தான் அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறோம். இது ராஜா ராணியோடைய பேர் தவிர அவங்களுடைய இயற்பெயர் கிடையாது. ஸோ அப்படி இயற்பெயர் தான் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்போ ஏன்னா பெரியவங்களை விட குழந்தையாக இருக்கும்போது அழகாக தான் இருப்பாங்க. பெரியவங்களே அவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது எவ்வளோ அழகாக கிருஷ்ணர் இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். சரி, நம்ம டாபிக் வரலாம். இப்போ பெண்ணுடைய அழகை வந்து கடவுளுடைய படைப்புன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, சொர்க்கத்தில் பெண் மட்டுமில்லை ஆணுமே அழகாக தான் இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆக்சுவலாக டக்குன்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது ஆனா பெண்ணான்னு உடம்பை வச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள்,
இன்றைக்கி வந்து ஆண் பெண் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கிறது ஒரு விதத்தில் தண்டனை. அதனால தான் ரேப்பெல்லாம் நடக்கிறதுக்கும் ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பெருசாக உங்களால் டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாருமே அற்புதமாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வேளை ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆண் இது பெண்ணுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது உடம்புடைய ஷேப்பை வச்சு. 2 பேருமே பயங்கர அழகாக இருப்பாங்க, ஆணும் பெண்ணும். ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த கொரியா, சைனா, ஜாப்பனீஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரே மாதிரியே இருக்கும். ஒரே மாதிரியே அவங்க முடி வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டே பிடிக்க முடியாது. பெரும்பாலும் அவங்க அப்படி தான் முடியுமே வளர்க்குறாங்க. ஸோ இது வந்து கலியுகம். சொர்க்கத்தில் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். நீங்கள் இந்த மகாபாரதத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பெரிய முடி ஜடை தான் வச்சுருப்பார். ஸோ அப்படி முடி வந்து வளரும் பெண்ணை மாதிரியே ஆணுக்குமே. அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, இன்றைக்கி ஆண்னா மீசை தாடி, இன்றைக்கி அது ஃபேஷன் ஆகிடுச்சு. அதான் கொடுமை இல்லையா? அந்த காலத்தில் தாடி வளர்த்தா சோகமாக இருந்தால் தாடி வளர்ப்பாங்க, லவ் ஃபெயிலியர் அதுவுமே சோகம்தான், இறந்தால் தாடி வளர்ப்பாங்க, அதுதான் இருந்தது. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தாடியே வளராது. நீங்கள் அந்த எம்ஜிஆர் படத்தெலாம் பார்த்திங்கன்னா மீசை மை வச்சு மீசை போட்டிருப்பார். ஸோ அப்போ நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும். முடி தான் நீளமாக இருக்குமே தவிர தாடி மீசை இருக்காது. இந்த தாடி மீசை வளர்கிறதே வந்து ஒரு தண்டனை தான். அப்புறம் உடம்புல முடி வளர்கிறது, இது எதுவுமே சொர்க்கத்தில் இருக்காது. ஸோ பெண்ணின் உடலில் முடி இல்லாத மாதிரி ஆணின் உடலிலும் முடி இருக்காது. முகத்திலும் பெண்ணின் முகத்தில் முடி இல்லாத மாதிரி ஆணின் முகத்திலும் முடி இருக்காது. அதனால தான் சொன்னேன், அதே பெண் எப்படி சாஃப்டாக, இப்போ சாஃப்டாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க மேக்கப்லாம், அங்கே மேக்கப்லாம் கிடையாது. இயல்பாக இயற்கையாகவே அழகாக தான் இருப்பாங்க. பெண்ணும் சரி ஆணும் சரி ஒரே மாதிரி இருப்பாங்க, மென்மையாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் சொன்னோம், அது கடவுள் கொடுத்த சொத்து பெண்ணின் அழகு. ஆனால் இது 2500 வருடம் அப்படி இருக்குது. 2500 வருஷம் கழிச்சு இந்த பூமி நரகமாகுது. வேறு ஒன்றும் இல்லை, பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பாவம்? காமம் தான். ஸோ இந்த காமத்தில் விழுறது தான் அங்கே அந்த கனியை சாப்பிட்டாங்க, கடவுள் துரத்திட்டார் சொர்க்கத்தை விட்டு. சொர்க்கத்தை விட்டால் நரகத்துக்கு தான் போக முடியும், பகலை விட்டால் இரவு தானே, அந்த மாதிரி தான். அதனால தான் இதை பிரம்மாவின் பகல்னே கீதையில் இருக்கும். சொர்க்கத்தை, நரகத்தை பிரம்மாவின் இரவுன்னு இருக்கும். அப்போ என்னென்னா துரத்துறது இல்லை, இந்த பூமி நரகமாக மாறுது காமத்தில் விழும்போது. சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னே தெரியாது. திருமணம் நடக்கும், குழந்தையும் பிறக்கும், காமத்தினால் கிடையாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அவள். அந்த அளவிற்கு தூய்மையான ஆத்மாக்களின் எண்ணங்களுக்கு சக்தி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்துக்கள் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றாங்க பாரதத்தில். காரணம், பாரதத்தில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள், பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. அதனால தான் 33 கோடி தேவதைகளில் இங்கே வழிபடுறாங்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அவங்களுடைய கவனம் உடம்பில் இருக்காது, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மாவில் இருக்கும். அதாவது உயிர், அது பூர்வமத்தியில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்றது இயல்பாகவே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒருவரை ஒருவர் ஆத்மாவாகத்தான் பார்ப்பார்கள், உடல் பக்கமே கவனம் போகாது. அதனால தான் அவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த அழகில் மயங்கி கிடக்க மாட்டாங்க. முதல் 2500 வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம சக்தியை இழக்கும்போது தான், ஒரு மயக்க நிலைக்கு வரும்போது தான் அழகில் மயங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மயங்கும்பொழுது தானாகவே அவனுடைய உடலில் மாற்றம் நடக்கும், அது நமக்கே தெரியும். அப்படி நடக்கிற மாற்றம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆணை அழகிலிருந்து விலக்கி வைக்கிது. அதுக்கு பதிலாக பெண்ணுக்கு கர்ப்ப தண்டனை, அதுக்கு முன்னாடிலும் வலியிலும் பிரசவம் இருக்காது. குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அழுகையே இருக்காது. இன்னும் கேட்டால் சிரிச்சுக்கிட்டே தான் பிறக்கும் குழந்தை சொர்க்கத்தில். இதுதான் இங்கே பைபிளில். அந்த ஆக்சுவலாக அந்த கனியை சாப்பிட்றாங்கன்றது காமத்தில் விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு தண்டனையாக கடவுள் சொல்கிறார், இனி பிரசவ வலியுடன் பிரசவிப்பாய், ஆணுக்கு நீ இனிமேல்ட்டு உழைச்சி தான் சாப்பிட்ணும். ஏன்னா சொர்க்கத்தில் எல்லோரும் பணக்காரங்களாக இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போ அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காமன்ற எண்ணம் வராத வரைக்கும் மைண்ட் அப்படியே அவ்வளோ தெளிவாக இருக்கும். நம்ம சின்ன வயசுலாம் அப்படி தானே இருப்போம்.
எப்போ இந்த லவ் இந்த மாதிரி மயக்கம்லாம் வருதோ அப்போ மைண்டு தெளிவாக இருக்காது. நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அப்போ உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் நடக்கும். அந்த மாதிரி மாற்றம் தான் ஆணுடைய அழகை வந்து குறைச்சிக்கிட்டே வருது. ஸோ ஆணுடைய அழகுனா என்ன? ஆண் பெண் 2 பேரும் ஒரே மாதிரி அழகாக இருந்தவர்கள், ஆணுக்கு வந்து அழகு போகுது, பெண்ணுக்கு அதுக்கு பதிலாக எல்லா விதமான பிரச்சனையும் அனுபவிக்கிறாங்க, பிரசவ வலியில் ஆரம்பித்து. ஸோ பெண்ணுக்கு வந்து அந்த காமத்தில் விழும்போது தான் உடலே வந்து மாற ஆரம்பிக்குது. அதிலும் குறிப்பாக குழந்தை பெற்றுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ இப்போ கூட திருமணம் பண்ணாமல் அந்த கேரளா நடிகை ஷோபனா இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப வயசாக இருக்கும், ஆனால் அந்த அழகு மெயின்டைன் ஆகுதுப்பாங்க. அவங்க வயது உள்ள மற்ற சக வயதுள்ள நடிகைகள்லாம் ரொம்ப பாட்டியாக ஒரு 20-30 வருஷம் முன்னாடியே ஆகியிருப்பாங்க. ஸோ இங்கே த்ரிஷா கூட அதே மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் அந்த காமத்தில் விழும்போது டக்குன்னு அந்த உடல் வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ கடவுள் கொடுத்த அழகு அப்படியே பெண்ணுடைய உடம்பில் ஓகே, அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற அழகு அப்படியே கிடையாது, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது ஆணுக்கு கம்பேர் பண்ணும்போது. ஆணுக்குமே அந்த ஒரு 15 வயது அது வரைக்கும் இருக்குது இல்லை, ஆண் பெண் அப்போ அது வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆணுடைய அழகு மாறுது. அதுக்கு காரணம் அந்த காமம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுறது. இன்னொன்று ஜெனட்டிக்காகவே இப்போ மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கடவுள் கொடுத்த அழகு அந்த மென்மை அப்படிங்கிறதுனால தான் பெண்ணின் உடலின் மீது ஆண்கள் மட்டுமல்ல பெண்களே வந்து மயங்கி கிடக்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ அடுத்தது மனிதனுக்குள்ளே காமம் வருது. காமம் வரும்போதே கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பாவம் செய்கிறாங்க. அதில் நம்பர் 1 பாவம் இந்த காமம் தான். இன்றைய தேதியில் பார்த்திங்கன்னா காமத்தில் அந்தளவுக்கு மூழ்கி கிடக்கிறாங்க மனிதர்கள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். திருநங்கைகள், ஓரினச் சேர்க்கையாளர்கள், ஆக்சுவலாக திருநங்கைகள்ன்றவங்க ஓரினச் சேர்க்கையாளர்கள் தான் இல்லையா? அவங்க ஆணாக இருக்கிறாங்க, ஆண் மீதே அவங்களுக்கு ஈர்ப்பு வருது. அதேமாரி லெஸ்பியன் சொல்லப்படுறவங்க பெண்ணாக இருக்கிறாங்க, பெண்ணின் மீதே ஈர்ப்பு வருது. ஆனால் உண்மை என்னென்னா திருநங்கைகளை விட பெண்ணின் ஓரின சேர்க்கையாளர்கள் தான் ரொம்ப 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 அதிகமாகிட்டே இருக்கிறாங்க பயங்கரமாக. ஆனால் அது வெளியில் தெரியாது. ஏன்னா அவங்க வந்து உடல் ரீதியாக அந்த ஆணாக மாற முடியாது இல்லையா? சில சமயம் எக்ஸ்ட்ரீம் கேஸஸில் ஒரு பெண்ணை லவ் பண்ணி அவங்களோடைய வாழணும்னு நினைக்கும் பொழுது அந்த பெண் வலியுறுத்துறதுனால தன்னுடைய உடல் மார்பகத்தை அகற்றி ஆண் மாதிரி இருக்க காட்டிக்கிட்டாலும் அவங்க ஆணாக மாற முடியாது. ஆனால் திருநங்கை அவங்களும் பெண்ணாக மாற முடியாது, பட் பெண் மாதிரி தோற்றத்தை வந்து ஆப்ரேஷன் பண்ணி மாற்றிக்கிறாங்க. மற்றபடி நிஜ பெண்ணாக மாற முடியாது, குழந்தையை அவங்களால பெற்றெடுக்க முடியாது. ஸோ இது எதனால் நடக்குது? ஓரின சேர்க்கை. குறிப்பாக வந்து கிறிஸ்தவ மதமும் முஸ்லீம் மதமும் இதை பயங்கரமாக தண்டிக்கும். ஆக்சுவலாக நம்பர் 1 பாவமாக அதை தான் கருதும். பைபிளில் வந்து லோத் அப்படிங்கிறவனுடைய கதையில் பார்த்திங்கன்னா அவனுடைய ஊரில் எல்லாரும் ஓரின சேர்க்கையாளராக இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஊரையே கடவுள் கொளுத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்போ அங்கே ஓரின சேர்க்கை தான் மிகப்பெரிய பாவமாக கருதப்படுது. அப்போ ஏன் ஓரின சேர்க்கை அப்படி எதிர்க்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆண் பெண் அந்த இனக்கவர்ச்சி இருக்குது இல்லையா? அப்படி வந்து பெண்ணின் அழகை ஒரு ஆண் ரசிக்கிறான் அப்படின்னும்பொழுது, ஸோ அந்த காலத்தில் அதிகபட்சமாக மனைவியை தான் ரசிச்சிருப்பாங்க எல்லோருமே. அதில் யாரோ ஒரு சிலர் அந்த விபச்சாரி இங்கே போயிட்டு விபச்சாரியே கதின்னு கிடப்பான். அதில் ஒரு சிலர் மற்ற பெண்களை கூட அப்படி பார்ப்பாங்க. பட் அது ரொம்ப 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 ரேர். மேபி திட்டுத்தனமாக பார்க்கலாம். இப்போ இருக்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் கலத்தொடர்பு அந்த மாதிரிலாம் இப்போ கிடையாது. ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடியே கிடையாது. சரி, அப்போ ஒரு பெண்ணுடைய அழகிலேயே மனைவியோ அல்லது வேறு யாரோ மயங்கி கிடக்கிறான், அல்லது விபச்சாரிகள்கிட்டயே கிடக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவனுடைய மைண்டு ஃபுல்லாகவே இது இல்லாமல் 2-3 திருமணம்லாம் பண்ணுவாங்க இல்லையா?
திருமணம் பண்ணுவாங்க அல்லது அந்த கலை தொடர்பில் இருப்பாங்க. அப்போ அவனுடைய மைண்டு பார்த்திங்கன்னா மனைவி கிட்ட இருக்கும்போது இன்னொரு பொண்ணுடைய ஞாபகம் வரும், இன்னொரு மனைவி அல்லது கலை தொடர்பு, அல்லது 2-3 மனைவி இருந்தால் இந்த பெண் இருக்கும்போது இன்னொரு பெண் ஞாபகம் வரும், அந்த கிட்ட போகும்போது இன்னொரு பொண்ணு ஞாபகம் வரும். இப்படியே அவனுடைய மைண்டு மூழ்கி கிடக்கும். குறிப்பாக அந்த ராஜாக்கள் நிறைய திருமணம் பண்ணுறதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அவர்களுக்கு இதே சிந்தனையாகவே இருக்கும். அந்த பெண்ணின் அழகிலே அங்கங்களே அவனுடைய மைண்டில் 24 மணி நேரமும் ஓடிட்டு இருக்கும். உண்மையில் அப்போ என்ன நடக்குது தெரியுமா? அந்த பெண்ணின் அழகில் மயங்கிறது, அது எந்த ஸ்டெப் வேணாலும், ஜஸ்ட்டு முகத்தை பார்க்குறதுலேருந்து உடம்பை பார்க்குறது வரைக்கும் எது வரனாலும் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி பார்க்க 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 அந்த மயக்கத்தினால என்ன ஆகுதுன்னா, அவன் ஆணுன்றது இன்னும் 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 ஆழமாக அவனுக்குள்ளே பதிவாகிட்டே இருக்கும். அவன் ஆண் தான் இல்லையா, ஆண் உடம்பு தான். பட் அந்த உணர்வில் நம்ம எப்பயும் இருக்க மாட்டோம். அந்த காம உணர்வு வரும்பொழுது தான் அவன் ஆணுன்ற உணர்வே வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ 24 மணி நேரம் பெண்ணின் உடலை பார்க்க பார்க்க அல்லது மனதினால் அவன் நினைக்க அவன் ஆணுன்றதும் அவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆணாக இருந்தால் தான் பெண்ணோட அந்த காமத்தில் ஈடுபடுறதுலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அர்த்தத்தில் ஸோ இப்படி அவனுக்கு ஆழமாக பதியுது இல்லையா. ஆனால் இங்கே ஒரு ரகசியம், கடவுள் ஒரு செக் வச்சுருப்பார் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த 5000 வருடத்தில் அதிகபட்சமாக 84 பிறவி தான் எடுக்க முடியும். இதில் மனிதனாக தான் பிறப்பான். வேதங்களில் சொன்ன மாதிரி புல்லாகி பூண்டாகி அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்பான். அதாவது ஆண் உடலை எடுப்பான், பெண் உடலை எடுப்பான். எது ஆத்மா ஆண் உடலையும் எடுக்கும், பெண் உடலையும் எடுக்கும். எடுக்கிறது என்னமோ ஆத்மா, கணக்கு தெரியாத ஒளிப்புள்ளி தான். அது எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கடவுளுமே அப்படி தான் இருப்பார், அவரும் ஆத்மா தான். அதனால தான் பரமாத்மான்றோம். அப்போ ஒரு ஆண் உடலை எடுக்கும் பொழுது கொஞ்சமாக நான் ஆண் அப்படின்றத அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிப்பான். குறிப்பாக இந்த காமம், காதல் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது அவன் மைண்டில் ஆழமாக பதிய ஆரம்பிக்கும். அடுத்த ஜென்மம் பார்த்திங்கன்னா ஆண் உடல்லேருந்து மறுபடியும் பெண் உடலில் பிறப்பான். அதுக்கு அடுத்த ஜென்மம் மறுபடியும் ஆண் உடலில் பிறப்பான். ஸோ ஆணுன்னு நம்பிட்டு இருந்தவன் அடுத்த ஜென்மத்தில் பெண் உடலே இருக்க கொஞ்சமாக அந்த பெண்களோடைய விளையாடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது அதை சொல்லி பொண்ணுன்னு சொல்லி அந்த பெண்ணுன்றதை நம்பி அந்த மைண்டிலேயே அவன் வளர்ந்துட்டுருப்பான். ஸோ அப்போ ஆணை பார்க்கும்போது காதல் வருதுன்னா இன்னும் அந்த பெண்ணுன்ற உணர்வு மேலோங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆண் அதிகபட்சமாக 2 பிறவிக்கு மேலே தொடர்ந்து ஆணாக பிறக்க மாட்டான். ஒரு பெண் அதிகபட்சமாக 2 பிறவிக்கு மேலே தொடர்ந்து பெண்ணாக பிறக்க மாட்டான். ஸோ ஆல்டர்னேட்டாக ஆண் பெண் எப்பயாச்சும் ரேராக தொடர்ந்து 2 ஜென்மம் ஆண் அல்லது 2 ஜென்மம் பெண் அப்படி வரும். 3 ஜென்மம் வராதுன்ற. ஸோ இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதுதான் செக் பாயிண்ட். இப்போ இவன் எந்த அளவுக்கு காமத்தில், இப்போ ஆணை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பெண்ணின் அழகிலேயே மயங்கி அதே சிந்தனையிலேயே அவன் மூழ்கி கிடக்கிறான் அப்படின்னா, அவன் அடுத்த ஜென்மத்தில் பெண் உடலில் இருந்தாலும், இதில் ரொம்ப முக்கியமானது நம்ம உடம்பு கிடையாது, ஆத்மா. அந்த ஆத்மாவுக்குள்ளே தான் மனம் புத்தி இருக்குது. அப்போ அந்த ஆத்மா தான் வெளியில் போகுது, இன்னொரு உடலை எடுக்குது. அப்போ அதோடைய மனதில் ஆழமாக பெண்ணை பார்த்து ரசிக்கிற குணம் நல்லா பதிவாயிடுச்சு. காமமே அதுக்காகவே வாழ்ந்துருக்கிறான் ஒரு ஜென்மம் ஃபுல்லான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதில் வேறு எந்த பதிவும் இல்லை. அப்போ அடுத்த ஜென்மத்தில் அவன் பெண் உடல்லே இருந்தாலும் அவர் ரொம்ப சின்ன வயசில் அந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகாது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வர பெண் குழந்தையோட தான் விளையாண்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த சாஃப்ட்னஸ், அந்த பேச்சு குரல் இதெல்லாம், அதிலும் குறிப்பாக அந்த குழந்தையின் மூலமாக ட்ரிகர் ஆகாது. அதுதான் பெரிய விஷயம். பெரியவங்க மூலமாக ட்ரிகர் ஆகும். பெரியவங்க அவங்களுமே மேபி ஒரு எச்சரிக்கையாளராக இருக்கலாம், ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக ஹக் பண்ணுறது, இது அவங்களுக்குள்ளே ட்ரிகர் பண்ணிவிடும். எதை ட்ரிகர் பண்ணும்? நான் ஆணுன்றதை ட்ரிகர் பண்ணும். ஸோ அதுதான் நீங்கள் ஓரின எச்சரிக்கையாளர் எல்லாருடைய கதையும் பாருங்களாம், உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும். எனக்கு அந்த சேம் செக்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது ஒரு டைமில். அப்போ கொஞ்சமாக நான் பெண் கிடையாது, ஆண் தான்
அப்படின்ற உணர்வு வந்தது அப்படின்னு பெண்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண் வந்து எனக்கு வந்து ஆண்கள் கூட உட்காரும்போது ஒரு கூச்சமாக இருக்கும், பெண்கள் கூட விளையாடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் ஆண்களோடு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து தவறாக ஆண் உடம்பில் இருக்கிறேன், நான் உண்மையிலே பெண் தான் அப்படின்னு உணர்ந்தேன். ஸோ திருநங்கைகள் எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். சைக்காலஜி ஃபேமஸான புக்கு, அதில் வந்து இது போட்டிருக்கும். என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த விடலை பருவம்னு சொல்கிறோம் இல்லையா, டீனேஜ், அந்த 13, 12 அந்த வயதில் வந்து ஷார்ட் டேர்மாக அவங்க ஓரினச் சேர்க்கையாளராக இருப்பாங்க. ஓரினச் சேர்க்கைன்னா என்ன, அந்த மனதளவில் அந்த ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆமாம், ஆண் தனியாகவே இருக்கிறான், பசங்களாம் அந்த பொண்ணு எப்படி இருக்கிற பாரு, இப்படியே பேச பேச கொஞ்சமாக பெண்ணின் பக்கம் அவனுடைய கவனம் திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஓரின அட்ராக்ஷன் அது போயிடும். ஸோ இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆனால் அது பர்சிஸ்ட் ஆகுது அப்படின்னும்போது அதுக்கு ஒரே காரணம், முன்ஜென்மத்தில் அந்த அளவிற்கு அந்த காமத்திலேயே ஈர்ப்பிலேயே அந்த போதையிலேயே அவன் வாழ்நாள் ஃபுல்லாக மூழ்கினது. அடுத்த ஜென்மம் அவனுக்கு வேறு உடல் கொடுக்கப்பட்டாலும் முன்ஜென்மத்தை அந்த குணமே அவனை வந்து ஆக்கிரமிக்குது, மேலோங்குது, டாமினேட் பண்ணுது. ஸோ அதனால் அவன் வந்து, அதாவது ஒரு பெண்ணாக இருந்தாலும் பெண்ணின் மீதே ஈர்ப்பு வருது. ஆக்சுவலாக அந்த படங்களில் காட்டுறது நிஜத்தில் கூட நடக்கும் இல்லையா, ஆண் பெண் துரத்தி லவ் பண்ணுறது, நீ லவ் பண்ணணுன்னா நான் உனக்கு கொன்னுடுவேன்னு சொல்கிறது. இந்த மாதிரி பெண்களே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பெண்களை துரத்தி லெஸ்பியன் லவ். ஒரு காலேஜில் பார்த்திங்கன்னா திரும்புகிற பக்கமெல்லாம், அது லேடிஸ் காலேஜ், அது அங்கே ஜென்ஸுக்கே அலோடு கிடையாது, திரும்புகிற பக்கமெல்லாம் ஜோடியாக இருக்கிறாங்களாம் பெண்கள். இது இல்லாமல் அந்த வாத்தியார் பொண்ணு லவ் பண்ணுறது இருக்குமே, அதே மாதிரி அங்கே லேடி ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் அப்படி லவ் பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த அளவுக்கு அதிகமாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இன்னும் போக போக ரொம்ப மோசமாக உலகம் மாறும். அதுக்கு காரணம் அதான் நான் சொன்னாலே, பெண்கள்கிட்ட இது அதிகமாக இருக்கிறது காரணம் என்ன, அதுக்கு முன்னாடி ஆணாக இருந்துட்டு வந்திருக்குது. அது இல்லாமல் ஜென்ரலாகவே பெண்ணுக்கே பெண்ணுடைய உடம்பின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கடவுள் கொடுத்த சொத்து, அதனால் அந்த ஈர்ப்பு இருக்கும். ஆனால் அது மேலோட்டமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அதையும் கடந்து போகிறதுக்கு காரணம் இன்னும் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஒரு ஃபேமஸான யூடியூபர் அவங்க சொல்கிறாங்க, லேடி, அவங்க பேசிக்கிறாங்க, என்னன்னு தெரில, எனக்கு வந்து இந்த ஆபாச படம் போன் பார்க்குறதுல எனக்கு பிடிச்ச கேட்டகரி வந்து லெஸ்பியன் தான், ஆனால் நான் கண்டிப்பாக லெஸ்பியன் கிடையாது அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்கிறாங்க. ஸோ பெண்ணாகவே இருந்துட்டு பெண்ணுடைய உடலின் பக்கம் ஈர்க்கப்படுறதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுள் நமக்கு கொடுத்த சொத்து அது, அந்த மென்மையான உடல் அப்படிங்கிறது. ஸோ அது ஆண்கள்கிட்ட இருந்து அது அபகரிக்கப்படுது. அது அவனுக்கான தண்டனை. பெண்ணுக்கான தண்டனை நிறைய பிரச்சனை இருக்குது இல்லையா, அந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள், குழந்தை பெற்றுக்கிறது, இன்னும் நிறைய உடல் ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே பெண்கள் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமாக ரொம்ப பக்தி பண்ணுறவங்களாக இருப்பாங்க எல்லா மதத்துலையுமே. ஸோ அதனால் அவங்க அந்த காமம் இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு இருக்காது, வெளியில் வந்துடுவாங்க. இன்னொன்று ஆணுடைய உடலை பார்த்து பெருசாக மயங்க மாட்டாங்க. இப்போ அது கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, 6 பேக்கு அது இதுன்னு வச்சு. ஆனால் ஜென்ரலாக அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான். ஆனால் அதையும் மீறி ஒருவேளை அவங்கள துரத்தி லவ் பண்ணுறான், ஒரு ரொம்ப அழகான பெண்ணாக அவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னும்போது, ஒரு ராஜா இருக்கிறான், அவளுடைய அழகிலேயே மயங்கி கிடக்கிறான் அப்படின்போது அந்த மயங்க தான் பெண்ணுன்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு காமத்தில் அதிகமாக ஈடுபடுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து, குறிப்பாக ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கலாம், அழகாகவும் இருந்து அந்த காமத்திலே இருந்துட்டு. ஏன்னா பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அந்த காமம் இதெல்லாம் இருக்காது இல்லையா. ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே 2-3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ எல்லாமே உலகமே தலைகீழாக மாறிட்டு இருக்குது, இது எங்கே போய் முடியும்னே தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, இறந்துட்டால் கூட, கணவன் இறந்துட்டால் கூட அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் மனைவி இறந்துட்டால் உடனே கல்யாணம் பண்ணுறாங்க, வயசானாலுமே கூட ஆண்களுக்கு. ஆனால் பெண் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒருவேளை அவங்க அந்த மாதிரி காமம் இதிலே மயங்கி கிடக்கிற சின்ன வயசுலேயே அந்த பெண் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். நிறைய அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா
டெலிவரி ஆகும்போதே பெண்கள் தாய் இறந்துடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பெண்ணுன்ற அந்த உணர்வு பயங்கரமாக தூண்டப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க அடுத்த ஜென்மத்தில் ஆண் உடல் கிடைத்தாலும் அந்த பெண்ணுன்ற உணர்வின் உச்சத்தில் அவங்க இறந்ததுனால அவங்களுக்கு ஆண் பக்கத்தில் இருக்கிறது, ஆண் பேசுகிறது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முன் ஜென்மத்தின் ஞாபகம், அந்த உணர்வு தூண்டப்படும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஆண் உடல் கிடைத்த பிறகும் தன்னை பெண்ணாகவே உணர்கிறாங்க. அந்த ஈர்ப்பு வர்றதையும் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் திருநங்கைகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஒரு ஊருக்கே பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பேர் இருந்தாலே அதிகம். மேபி வேறு ஊர்லேருந்து அங்கே வருவாங்க, அது நிறைய தெரியும் இல்லை எல்லாருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேயே பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தாலே ரொம்ப ரொம்ப அதிகம்தான். ஸோ அப்போ காமத்திலே மூழ்கினதுக்கான தண்டனை தான் அதுக்கு பிறகு இந்த மாதிரி அவங்க ஓரினச் சேர்க்கையாளராக ஆன பிறகு அவங்களுக்கு பாருங்களேன், ஒரு ஜென்மம் கடந்து தாயின் கர்ப்பத்துக்கு போயிட்டு வெளியில் வந்தும் அந்த ஞாபகம் மறக்கலை அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? சாதாரணமாக ஆண் பெண் ஈர்ப்பு அந்த காதலில் இருக்கிற அதுவே பயங்கரமாக இருக்கும், அந்த லவ் ஃபெயிலியர் இதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் இந்த ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு அது தாங்கிக்கவே முடியாது. அந்தளவுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் இந்த திருநங்கைகள் விபச்சாரம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. இந்த லவ் ஃபெயிலியரில் வாழ்க்கையை வெறுத்து போய் தான் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அதே நேரத்தில் அவங்களால லவ்வும் பண்ண முடியாது, கண்டினியூ ஆகாது, எப்படியும் ஏமாற்ற தான் செய்வாங்க, கண்டினியூ பண்ணவும் முடியாது இல்லையா? ஒரு பெண் ஓரினச் சேர்க்கையாளராக இருக்கிறா அப்படின்னா எப்படியும் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க. ஸோ கல்யாணம் பண்ணாலே அந்த டைம்லலாம் வேறு ஊருக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கே ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது, டச் கிடையாது. அது அவங்களுக்கு வலியை பயங்கரமாக கொடுக்கும். இன்னொரு கொடுமை என்னென்னா, இதை வெளியிலேயும் அவங்களால சொல்ல முடியாது. அப்போல்லாம் ஆக்சுவலாக இப்போவே சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த பொண்ணு கூட படிக்கிற ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவங்களுடைய அக்காவுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை இந்த பொண்ணு பேசும்போது பார்த்துருக்குறா. ஜஸ்ட்டு ஃபோட்டோ தான் பார்த்துருக்குறா. பார்த்த உடனே அது ட்ரிகர் ஆகிடுச்சு. அப்போ நேரில் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு லவ் அவங்களுக்கு. அந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னே அப்படி ஒரு மென்டலாகி அவங்களுக்கு கல்யாணம் 3-4 வருஷம் ஆகிடுச்சு. இன்னமும் அதிலேருந்து அவங்களால வெளில வர முடியல. ஸோ மதங்கள் ஓரினச் சேர்க்கையை ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்காட்டினாலும் சரி, அவங்க அனுபவிக்கிற தண்டனையை தடுக்கவே முடியாது. ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஆனால் அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கலாம். எப்படி தெரியுமா தப்பிக்கலாம்? ஆனால் அது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. பட் ஜென்ரலாக எனக்கு காமமே தேவையில்லைப்பா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க திருநங்கையாக மாற தேவையில்லை, திருநம்பியாக மாற தேவையில்லை, அந்த மாதிரி லவ் வெளிப்படுத்த தேவையில்லை. வெளிப்படுத்தினா தானே பிரச்சனை. ஸோ அவங்க பாட்டுக்கு நார்மலாக எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதிலும் குறிப்பாக பெண்களால் அது இருக்க முடியும், ஆனாலுமே இருக்க முடியும் இல்லையா? அது இல்லாமல் இவங்க ஆப்ரேஷன்லாம் பண்ணி உடம்பையெல்லாம் மாற்றிக்கிட்டால் அதுக்கப்புறம் இன்னும் அவங்க காம்ப்ளிகேட்டாக ஆக்கிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சொசைட்டி மூலமாக அவங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது திருநங்கைகளை ஏமாத்துகிறாங்க ஆண்கள், திருமணம் பண்ணிவிட்டு டக்குன்னு விட்டுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது ஒருத்தர் விடாமல் சொல்லுவாங்க. நிறைய பேர் யூடியூப்லலாம் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதேமாதிரி விபச்சாரம் திருநங்கையோடு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஆண் உடல் தான் அது இல்லையா? அவங்க பெண்ணாக காட்டிக்கிறதுக்காக நிறைய எக்ஸ்ட்ரா மேக்கப் போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட ஒரு ஆண் காமத்தில் ஈடுபடுறான்னா அவனுக்கு தெரியும் இது ஆண்ட்டு, ஆனாலும் அது ஆண் கிடையாது, பெண்ணு அப்படின்ட்டு அவன் மனதை மயக்கிறதுக்கு அவனே விரும்புகிறான். உண்மை எனக்கு கவலை இல்லை, இவனாக அந்த மாதிரி மேக்கப் போட்டு வந்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு அந்த காமத்தின் போதையின் உச்சத்தில் யார் கிடைத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போயிடுறான். ஸோ அப்படி சிலர் மயங்கிடுவாங்க. அவன் முதல்ல காமமே திருநங்கையோடு தான் வைக்கிறான் அப்படின்போது மேபி அவனுக்கு பிடிக்கலாம்.
கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், அதுவும் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு கொஞ்ச நாள்லேயே பார்த்தா அவனுக்கு திருநங்கைன்னு இல்லை, பெண்ணையே அவன் திருமணம் பண்ணாலும் காமத்திற்கு பிறகு டக்குன்னு அந்த அட்ராக்ஷன் போயிடும். அது எப்படி தான் அந்த மேஜிக் நடக்குதுன்னே தெரியாது. எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, அந்த கவர்ச்சி போயிடும் ஆணுக்கு. ஸோ அப்போ திருநங்கையாக இருந்தால் இன்னும் சீக்கிரமாக போயிடும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க பெண் கிடையாதுன்னு அவனுக்கு தெரியும். இப்போ ஒரு அழகான பெண்ணையே திருமணம் பண்ணால் கூட அவனுக்கு அந்த கவர்ச்சி போனவொடனே அவனுடைய மைண்டில் எப்படி தோணுன்னா, நம்மளை யாரோ ஏமாற்றி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அழகாகவே இல்லை, ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ நமக்கு வசியம் பண்ணிட்டாங்களோ என்னவோ தெரியல அப்படின்ட்டு நிறைய அந்த மாதிரி ஒரு உச்சத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நீ எனக்கு ஒர்த்தே கிடையாது, நீ என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உங்கள் அப்பா அம்மா என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு டார்ச்சர்லாம் பண்ணுவாங்க. அதோடைய உண்மையான காரணம் என்னென்னா, அந்த பொண்ணு ஏமாத்தினான்னு அர்த்தம் கிடையாது, இவனுடைய புத்தி வேறு யாரையோ தேட ஆரம்பிச்சு. ஏன்னா இவனுடைய மைண்ட் என்ன தோணுதுன்னா, அந்த மயக்கம் உண்மை, ஆனால் இவங்க ஏதோ ஏமாற்றிட்டாங்க, ஆனால் மற்ற பெண்கள்கிட்ட ஏதோ இருக்குது, இவகிட்ட தான் இல்லை, ஸோ இப்போ இவளை போக வைக்கணும், அதுக்காக இந்த மாதிரி பழியை சுமத்துறான். ஆனால் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணாலும் அவனுக்கு அதே தான் ஆகும். ஸோ இதில் திருநங்கையை திருமணம் பண்ணி அந்த மாதிரி போதை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக அவனுக்கு நீ என்னை ஏமாற்றிட்ட, நீ திருநங்கைன்னு சொல்லாமல் இது பண்ணிட்ட, அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டுறது, அடிக்கிறது, இதெல்லாம் நிறைய திருநங்கைகள் யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவன் அங்கேருந்து போக விரும்புகிறான். கொஞ்சம் அந்த மனசாட்சிக்கு பயந்தவனாக இருந்தான்னா டக்குன்னு போக மாட்டான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு விரக்தி, அதனால் அந்த பொண்ணை போட்டு அடின்னு அடித்து, ஒரு விதத்தில் அந்த டொமஸ்டிக் அப்யூஸ், பெண்களை ஆண்கள் போட்டு அடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அப்போ அந்த திருநங்கையை பிச்சை எடுத்தாவது இவனுக்கு காசு கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் அவங்களும் எது வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, மற்றவர்களை விட அந்த ஓரின சேர்க்கையாளர்கள் அந்த அளவுக்கு அன்புக்கு இயங்குகிறவங்களாக இருப்பாங்க. அதுக்காக அவங்கள பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் அவங்க போக தயாராக இருப்பாங்க. ஆனாலும் இவனுடைய லட்சியம் அவங்கள விட்டுட்டு போகிறது தான் அப்படின்றது தெரியும்போது ரொம்ப நொறுங்கி போயிடுவாங்க. தற்கொலையெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜென்ரலாக ஒரு அழகான பெண்ணையே ஒரு பையன் லவ் பண்ணிவிட்டு திடீர்னு அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அல்லது லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக அந்த பொண்ணுக்கு என்ன தோணுன்னா, நம்ம அழகாக இல்லைன்னு தோணும். உலகமே சொல்லியிருக்கோம் அந்த பொண்ணு ரொம்ப அழகு, அவ்வளோ மாதிரி அழகெல்லாம் யாருமே கிடையாதுன்ட்டு. ஆனால் அவன் நேசிக்கிற ஒருத்தன் அவளை ரிஜெக்ட் பண்ண உடனே அவள் நம்ம உண்மையிலே அழகாக தான் இருக்கிறோமா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் ஜென்ரலாக பெண்ணுக்கே. அப்படி இருக்கும்போது திருநங்கைக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே நம்ம தப்பான உடம்புல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வலி, இதுக்காக உடம்பையும் மாற்றி ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு அதனால் ஒரு வலி, இது இல்லாமல் நம்மளை இப்படி ஏமாற்றிட்டு போகிறான் அப்படின்னும் பொழுது கடவுள் மேலே அவங்களுக்கு பயங்கர கோபம் வரும், என்னை ஏன் இப்படி படைச்ச அப்படின்ட்டு. ஸோ அந்த கோபத்தின் உச்சத்தில் தான் அவங்க தற்கொலை பண்ணுறாங்க. ஸோ எந்த காரணமும் இல்லாமல் நிறைய பெண்கள் தற்கொலை பண்ணுறாங்களே டீனேஜ் பருவத்தில், அதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஏன்னா இதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. இதில் கொடுமை என்னென்னா, ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை அந்த பையன் லவ் பண்ணுறான்னா நம்ம அழகாக இல்லைன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஓரின சேர்க்கையில் இந்த மனம் கொண்ட ஒரு பெண்ணை அவளுக்கு பிடிக்குது. ஸோ பட் இருந்தாலும் அதை சொல்ல முடியாது, நிறைய தயக்கம் இருக்கும். அந்த பொண்ணு இன்னொருத்தனை லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் அது நடக்க தான் செய்யும். அப்போ இந்த பொண்ணுக்கு நம்ம ஏன் பொண்ணாக பிறந்தோம் அப்படின்றதே ஒரு பெரிய வலியை கொடுக்கும். அது சூசைடு அட்டம்ப்ட்டு இதுக்கெல்லாம் கூட எடுத்துகிட்டு போகும். ஏன்னா இதை வெளியிலையும் சொல்ல முடியாது இல்லையா. பையனாக இருந்தால் கூட தைரியமாக போய் கேட்கலாம். ஒரு பொண்ணு போய் என்ன கேட்க முடியும் இன்னொரு பொண்ணுக்கிட்ட? நீ எதுக்கு அவங்க கூட பேசுகிறேன்னு எப்படி கேட்க முடியும்? ஸோ இந்த சமுதாயம் அனுமதித்த ஆண் பெண் காமம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்குது இல்லையா. இதில் விழுந்து தான் திருநங்கையாக ஓரின சேர்க்கையாளராக பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அனுமதிக்குதுன்ற இன்றைக்கி ஓரின சேர்க்கையும் அங்கீகரிச்சிடுச்சு, கள்ள தொடர்பையும் அங்கீகரிச்சிடுச்சு, அதனால் இதை ரைட்டுன்னு சொல்லிடுவீங்களா? ஆனால் அது அப்படி தான் போயிட்டு இருக்குது. ஆனாலும் இதனால் வரக்கூடிய வலியிலிருந்து அவங்கள காப்பாற்ற முடியாது. யாரோ ஒரு சகோதரி இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு காலத்தில் அரேஞ்சுடு மேரேஜ் தான் இருந்துச்சு,
அதுக்கப்புறம் இந்த சினிமாவில் லவ் கிவ்னு சொல்லி லவ் மேரேஜ் வந்தது, பயங்கர எதிர்ப்பு வந்தது. ஜாதி விட்டு ஜாதினா இன்னுமே எதிர்ப்பு வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு லவ் மேரேஜ் ஆகிடுச்சு. இது ஒரு சாதாரணமாக ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கள்ளத்தொடர்பு இருக்குது. ஒரு டைமில் அதுவுமே சாதாரணமாக சமுதாயம் ஏற்றுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சகோதரி சொல்கிறாங்க, சமுதாயமே ஏற்றுக்கிட்டாலும் அது கண்டிப்பாக பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும். திருமணமான பிறகு ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பையனை பிடிக்கிறது, அது எப்படி திருமணமான பிறகு பிடிக்கலாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது, அது நார்மல் தான் அப்படின்னு அந்த சகோதரி சொல்கிறாங்க. ஆனால் அதை பார்க்கலாம், ரசிக்கலாம், அதோடு நம்ம நிறுத்திக்கணும், அதை நம்ம ஜோனுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்றாங்க. இங்கே என்னென்னா, பாவம் செய்கிறதுக்கான விதையை வச்சுட்டு மரம் வளரக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி தப்பாக பார்த்து ரசிக்கிறதே நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். லவ்வே அப்படி தானே வருது, ஃபஸ்ட்டு பார்வையில் தான் வருது, அடுத்தடுத்து தான் ப்ரொசீட் ஆகி அது திருமணத்திலையோ காமத்திலையோ போய் முடியுது. அதே மாதிரி தான் இங்கேயும் அது தொடரும். ஏன்னா அங்கே பார்க்குறதே முதல்ல எண்ணத்திலிருந்து வருது. லவ் பண்ணும்போது வந்த அந்த போதை திருமணமானவொடனே கட்டாயிடும். கட்டானவொடனே அந்த போதைக்கு இவங்க ஆல்ரெடி அடிமையாக இருக்கிறாங்களே, அந்த போதை மீண்டும் தலையெடுக்குது. அந்த போதையை தூண்டுறதுக்கு வெளியில் இருக்கிறவங்க ஒரு கருவி, ஆனால் அந்த போதை உள்ளே இருக்குது, அதுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம். ஸோ அதிலிருந்து வெளியில் வர்றது எப்படி அப்படின்னு தெரியல. ஸோ இன்றைக்கி திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ளத்தொடர்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரமும் காமத்திலே அவனுடைய சிந்தனை இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஆபாசமான விஷயங்கள் இணையதளத்தில் கொட்டி கிடக்குது. ஸோ இதுலேயே அவன் மூழ்கி இருந்தான்னா அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த காமம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம். நம்ம அனுபவிக்கிற பலவிதமான நோய்களுக்கும் பல பிரச்சனைகளுக்குமே அதுதான் காரணம். இன்றைக்கி குழந்தைகள் பார்த்திங்கன்னா, குழந்தை பிறக்கும்போதே மலவாய் இல்லாமல் பிறக்குது. அதேமாரி பெண் குழந்தைக்கு அந்த பெண்ணுறுப்பு இல்லாமல் அந்த கர்ப்பவாய் இருக்கு இல்லையா, அது இல்லாமலே பிறக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க செய்த பாவத்திற்கேற்ப உடலும் அந்த மாதிரி கிடைக்குது. அதன் மூலமாகவும் தண்டனை கிடைக்குது. ஸோ ஆண் உடலில் இருந்துக்கிட்டே ஆணுடைய உடம்பே தான் பெர்ஃபெக்டாக, ஆனாலும் உள்ள கர்ப்பப்பை இருக்குது, மாதவிடாய் ஆகுது ஆணுறுப்பு வழியாகவே. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போவே முன் ஜெனரேஷனில் பண்ண பாவத்துக்கே இது நடக்குதுன்னா இப்போ பாவத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். அப்போ அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கும்ன்றது கற்பனைக்கே எட்ட மாட்டேங்குது. ஆனால் ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? இப்போ நம்ம பார்க்க போகிற உலகம் அப்படியே மோசமாக போயிடாது. அப்படியே கற்பனை கெட்டாத மாதிரி நல்ல உலகமாக மாறப்போகுது. அதுதான் இந்த காலச்சக்கரம். இருக்கிறதுலே கேவலமானவர்கள் இருக்கிறது கலியுகம். அதிலும் குறிப்பாக கலியுகத்தின் இறுதி. அங்கே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ மிக அற்புதமான உலகமாக மாறப்போகுது, சத்தியுகமாக மாறப்போகுது. அதற்கு நம்மை தயார்படுத்தி நம்ம குணத்தை மாற்றக்கூடிய ஞானத்தை கொடுப்பதற்குத்தான் கடவுள் வரார். கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக ஞானம் கொடுக்குறார். என்ன ஞானம் கொடுக்குறார்? சொர்க்கத்தில் நீங்கள் ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க, மீண்டும் இப்போ ஆத்மான்ற உணர்வுக்கு வாங்க. உடம்புன்ற உணர்வில் வந்தது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், எல்லா பாவத்திற்கும் காரணம். அதனால தான் சொர்க்கத்தில் இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் அனைத்தையும் இழந்துட்டோம். இப்போ மீண்டும் அனைத்தையும் நீங்கள் அடையலாம். அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது அங்கே இருந்த மாதிரியே இப்போ உங்களுடைய குணத்தை பரிசுத்தமாக்குங்கள். எப்படி காமத்திலே மூழ்கிட்டு இருக்கிறோம், எப்படி அதிலேருந்து வெளில வர முடியும்? இப்போ கடவுள் சொல்கிறார், ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு பண்ண அந்த சக்தி வரும்ன்ற. அவரை மட்டுமே நினைக்கணும், இதுதான் முக்கியம். கடவுள் எப்போவுமே உடம்பு எடுத்தது கிடையாது. அதனால் நீங்கள் அவரை உடலாக நினைக்க வாய்ப்பே கிடையாது. சிவலிங்கம் வச்சுருக்கிறாங்க இல்லையா, இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறதுடைய நினைவு தான் சிவலிங்கத்தின் மேல் பகுதி முட்டை வடிவம். கீழ்ப்பகுதி ஒரு வயோதிகர் உடலில் வர்றார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவுடைய வாய் வழியாக ஞானத்தை கொடுக்க வர்றார். சிவலிங்கத்தின் கீழ்ப்பகுதி பிரம்மாவுடைய வாயின் நினைவு. அதனால தான் அந்த பேர் கோமுகி, பசுவின் வாயின்னு அர்த்தம். ஸோ அதனால் உடலே எடுக்காதவரை நீங்கள் நினைக்கிறீங்க, அவர் என்னுடைய அப்பா, அப்போ அவருடைய குழந்தை நானும் அப்படித்தானே இருப்பேன். ஏன்னா ஆத்மா தான் வந்தது, அந்த ஆண் உடம்புலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆண் நம்பிச்சு. அப்புறம் அடுத்த ஜென்மம் பெண் உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ணுன்னு நம்புது. இப்படியே மாறி மாறி வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படியே ரொம்ப அதில் காமம் இதெல்லாம் முழுகினா என்ன ஆகும்? ஓரினச் சேர்க்கையாளர்களாக எப்படி பிறக்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஓரினச் சேர்க்கையாளர்கள் மட்டும் இல்லை, எல்லாத்துலேருந்தும் காமமே இல்லாத ஒரு உலகம் வரப்போகுது. இப்போ இருக்கிறது அப்படியே போனால் அங்கே வர முடியாது.
இப்போ நீங்கள் முயற்சி பண்ணி வெளில வரணும் காமத்தில். ஏன்னா சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னே தெரியாது. அது எப்படி முயற்சி பண்ணி வெளில வர்றது? இப்போ திருநங்கையோடு எல்லோரும் காமத்தில் ஈடுபடுவாங்களா? கிடையாது இல்லையா? அல்லது விபச்சாரியோடு தான் எல்லோரும் காமத்தில் ஈடுபடுவாங்களா? அதுவும் கிடையாது. அப்போ இப்போ விபச்சாரியோட காமத்தில் ஈடுபடுறான் அப்படின்னா அவனுடைய மைண்டில் இது ஒரு பொண்ணு, ஒருத்தருக்கு மகளாக பிறந்தவ, ஒருத்தருக்கு சகோதரியாக இருப்பாங்க, நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் எண்ணம் வரக்கூடாது, வெறும் அந்த செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்திட்டு அந்த பாவத்தை பண்ணிட்டு வருவாங்க. அதேமாதிரி திருநங்கையாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஆணுன்றதையும் நினைக்கவே கூடாது, அது ஒரு பெண் அப்படியே நினைக்கணும், அப்படி சொல்லி தான் அவங்க காமத்தில் ஈடுபடுவாங்க. ஆனால் உண்மையில் அவங்க பெண் கிடையாது. அதே மாதிரி ஓரின சேர்க்கையாளர்கள் அது இன்னும் கொடுமை. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க பெண் இல்லையா, பெண்ணோட காமத்தில் ஈடுபடுறாங்கன்னும் போது அவங்க தன்னை பெண்ணுன்னு நினைக்க மாட்டாங்க, தன்னை ஒரு ஆணாக நினைப்பாங்க. ஏன்னா பெண்ணை பார்த்து ஆணுன்ற உணர்வு தூண்டப்பட்டிருக்குது முன் ஜென்மத்திலையும். ஸோ இப்போ பெண் உடலில் இருந்தாலும் பெண்ணை பார்க்கும்போது ஆணுன்ற உணர்வு தூண்டப்படுது. ஸோ அதனால் அவங்க தன்னை ஆணாகவே உணர்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆண் ஓரின சேர்க்கையாளராக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தன்னை ஒரு பெண்ணாக உணர்வாங்க காமத்தில் ஈடுபடும்போது. ஸோ உணர்வாங்கன்றதை விட நான் ஒரு ஆணாகத்தான் இருக்கிறேன்றதை மனதில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதே மாதிரி பெண் ஓரின சேர்க்கையாளர்கள் நான் பெண்ணாக தான் இருக்கிறேன்றதை மைண்டில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அந்த நேரம் அவங்க எடுத்துகிட்டு வரலன்றதுக்காக அவங்க பெண் இல்லாமல் போயிடுமா? அதே மாதிரி ஆண் ஓரின சேர்க்கையாளர்கள் மனதில் தன்னை பெண்ணாக நினைக்கிறதுனால அவங்க பெண் ஆயிட்டாங்களா? அல்லது ஆண் இல்லாமல் ஆயிடுவாங்களா? கிடையாது. அப்போ உண்மையை மறந்து அவங்க மயக்க நிலைக்கு போகிறதுக்காக தேவையில்லாமல் அந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்குறாங்க. அந்த எண்ணத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக அந்த எண்ணத்தில் மூழ்கி சந்தோஷத்தை அனுபவிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஜென்ரலாகவே காமத்தில் இது தான் நடக்கும், ஆண் பெண்ணுக்கு இடையிலான காமத்திலும் கூட. அதனால தான் காமம் முடிந்த உடனே அவனுக்கு ஒரு விரக்தி இருக்கும். அதே மாதிரி சுய இன்பம், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சுய இன்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே அப்படி தான். அங்கே பெண்ணே கிடையாது, ஆனால் இருக்கிற மாதிரியே அவன் நினைச்சிட்டு பல எண்ணங்களை உருவாக்கி அந்த சுகத்தை அவன் அனுபவிக்கிறான்னா அது முடிஞ்சவொடனே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தி உணர்வு இருக்கும். அவனை யாரும் ஏமாற்றலை, அவனே தான் ஏமாற்றிட்டாங்க யாரோ அப்படின்ற ஒரு பயங்கரமான விரக்தி உணர்வு இருக்கும். பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி சுய இன்பத்தில் இந்த விரக்தி உணர்வு பயங்கரமாக இருக்கும். காரணம் என்னென்னா அவங்களே இல்லாத ஒன்று இருக்கிறதாக கற்பனை பண்ணாங்க, அதனால் வந்த விரக்தி உணர்வு. ஆனால் இது தெரியாமல் இந்த செக்ஸ் டாக்டர்ஸ்ன்ட்டு அது ஒரு எஜுகேஷன், படித்ததெல்லாம் கண்ணை மூடிட்டு நம்பிட்டு இதுக்கு மதம் தான் காரணம் கிடையாது. நாஸ்திகனாக இருந்தாலும் அவனுக்கு அதான் தோணும். இந்து மதத்தில் யார் காமம் சுய இன்பம் இதை பற்றிலாம் யாருமே எதுவுமே சொல்கிறதில்ல. இந்து மதத்தில் என்ன இருக்குதுன்னு இந்துக்களுக்கே தெரியாது, அவங்களுக்கும் அது விரக்தியைத்தான் கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் கற்பனையாக எதுவும் பண்ண தேவையில்ல, உண்மையை மட்டும் மைண்டில் இருந்தாலே போதும், நீங்கள் காமத்தை விட்டு ஈஸியாக வெளில வந்துடலாம். அது என்ன? நீங்கள் இந்த உடம்பே கிடையாது. முதல்ல ஆண் உடம்பில் இருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி பெண் உடலில் இருந்தீங்க, மறுபடியும் பெண் உடலில் தான் இருக்க போகிறீங்க. தற்காலிகமாக இந்த ஆண் உடலில் இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஆணாக இருந்தீங்கன்னா, அதேமாதிரி பெண்ணாக இருந்தீங்கன்னா நான் ஆணாக தான் இதுக்கு முன்னாடி இருந்தேன், அதுக்கப்புறமா ஆணாக தான் இருக்க போகிறேன். தற்காலிகமாக இந்த உடம்பில் இருக்கிறேன், இது நான் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் எந்த உடம்புமே நான் கிடையாது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அந்த ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷனை உடைக்கிறதுக்காக இப்படியும் நீங்கள் ஒரு யுக்தியை பயன்படுத்தலாம். அப்போ நான் ஆண் அப்படின்ட்டு ஒரு பெண் நினைக்கிறா, ஆண் மீது ஈர்ப்பு கொண்ட பெண் ஓரின சேர்க்கையாளர் கிடையாது, நார்மல்னு இந்த சொசைட்டி சொல்கிற அந்த நம்பிக்கை உள்ளவர்கள். அப்போ அவனுக்கு ஆண் மீது ஈர்ப்பு வருது அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஆணாக தான் இருந்தேன், இனியும் ஆணாக தான் இருக்க போகிறேன், அப்போ நான் ஆண் தான். அப்போ ஆணின் மீது ஆணாக இருக்கிற நான் எனக்கு எப்படி ஈர்ப்பு வரும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கலாம். ஸோ ஆரம்பத்தில் அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இது ஒரு டீசெண்டான யுக்தி. வள்ளலார் மாதிரி பெண் உடம்பு உள்ள மலக்குடல் இருக்குது அப்படி இப்படின்னு நினச்சி அதை வெறுத்துட்டு வரோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த கவர்ச்சி தானே பிரச்சனை.
அந்த கவர்ச்சிக்கு காரணம் என்ன? நான் என்னை பெண்ணுன்னு நினைக்கிறது. நான் பெண் கிடையாது, ஆண். உங்கள் மனதை நம்ப வைக்கலாம், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆனால் அதைவிட உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் ரெண்டுமே கிடையாது, வெறும் ஆத்மா, ஒளிப்புள்ளி தான். நீங்கள் ஆண் உடலில் இருந்துக்கிட்டு ஆண் 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 உங்களை நம்ப வச்சுக்கிட்டு, அதே மாதிரி இன்னொரு ஒளிப்புள்ளி பெண் உடம்பில் இருக்குது. ஸோ அந்த ஒளிப்புள்ளியை மறந்துட்டு அது பெண் உடம்பில் நான் பெண்ணுன்ட்டு அது நம்ப வச்சுக்கிட்டு இருக்குது. அது நம்புறதும் இல்லாமல் நீங்களும் அதை நம்புகிறீங்க, நம்பிட்டு காமத்தில் ஈடுபடுறீங்க. ஸோ இதனால் என்னென்ன பாதிப்பு வரும்? அதுவும் இன்றைய காலகட்டத்தில் முதல்ல கல்யாணம் பண்ணுறது குழந்தை பெற்றுக்கிறது தன்னுடைய சொத்துக்கு வாரிசு வேணுன்றதுக்காக. இன்றைக்கி எவங்கிட்ட சொத்து இருக்குது இல்லையா? பெரும்பான்மையானவர்கள்கிட்ட சொத்து கிடையாது. இந்த தாத்தா வழியாக வர சொத்தெல்லாம் கிடையாது. ஒருவேளை அப்பா அம்மா சேர்த்து வச்சுருந்தாலும் கூட பிறந்தவங்களே அதை அடிச்சுட்டு போயிடுவாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலும் பத்தாத மாதிரி விலைவாசி ஏறும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ நிறைய பேர் பிரபலங்கள்லாம் திருமணத்தில் மாட்டிக்கிட்டு வெளியில் வராமல் கஷ்டப்படுறாங்க, வர முடியாமல் அப்படியே வெளியில் டக்குன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு தடவை அடி வாங்கினது பத்தலப்பில் இருக்குது மீண்டும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நினப்பு, நம்ம பொண்டாட்டி தான் இப்படி இருக்கிறா, நம்ம கணவன் தான் இப்படி இருக்கிறான், மற்றவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு மறுபடியும் போய் அங்கேயும் உத வாங்கிட்டு அப்புறம் வெளியில் வராங்க. ஆனால் இங்கே பிரச்சனை இந்த காமம் தான் பிரச்சனை. அதனால தான் அனைத்தையும் இழந்தோம். ஸோ அதுக்கு தான் நான் ஒளிப்புள்ளி. நான் எதுக்கு ஆணுன்னு நினைக்கணும்? உண்மையிலே நான் என்னவாக இருக்கிறேனோ அதை நினைக்கிறேன்னு. இது நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, லேடிஸ் ஸ்லிப்பர் போட்டால் நான் பொண்ணாகிடுவேண்ணா? லேடிஸ் போடுற ட்ரெஸ்ஸை போட்டால் நான் பொண்ணாகிடுவேண்ணா? ஆக்சுவலாக அது கிராஸ் ட்ரெஸ்ஸிங்னு அது ஒரு அப்நார்மல் பிஹேவியரும் இருக்குது இல்லையா, தன்னை பெண்ணாக உணர்றதுக்காக. அந்த மாதிரி பெண்ணுடைய உடம்பு போட்டுக்கிட்டேன்னா நான் பெண்ணாகிடுவேண்ணா? அப்படி புரிஞ்சுக்கணும். அதேமாரி ஆண் கிடையாது. ஆண் உடம்பை நான் அணிஞ்சிக்கிட்டதுனால நான் ஆண் கிடையாது, வெறும் ஒளிப்புள்ளி தான். எப்போவுமே நான் ஒளிப்புள்ளி தான். ஆண் உடல் பெண் உடல்லாம் தற்காலிகமாக வர்றது. அதை ரொம்ப ஆணுன்னு நினச்சிட்டிங்கன்னா அது அடுத்த ஜென்மத்துக்கு வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இதில் இருந்தெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா உண்மையிலே உள்ளது உள்ளபடி உங்களை ஆத்மாவாகவே உணருங்கள். இன்னொரு ஆத்மாவை நினைக்கிறதுக்கு பதிலாக பரமாத்மாவை நினைங்கள். ஏன்னா எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். அவரை நினைப்போம், அவர் கொடுக்குற ஞானத்தை கேட்போம். பிரம்மா வாய் வழியாக அவர் கொடுக்குற ஞானம்தான் முரளி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் அதை தினம் தினம் கேளுங்கள். அதோடைய சாரம் இது தான். ஆத்மான்னு ஒன்று பரமாத்மாவை நினைவு செய்தால் ஆத்ம உணர்வுக்கு மீண்டும் சொர்க்கத்தில் நாம் பிறவி எடுப்போம். இழந்த அத்தனையும் நமக்கு கிடைக்கும். இப்போ இழக்கிற நேரம் இல்லை அன்பு சகோதர சகோதரிகளே, அனைத்தையும் அடைவதற்கான நேரம். அதற்கு மிகப்பெரிய எதிரியாக தடையாக இருப்பது இந்த காமம். காமத்தை மட்டும் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா உலகமே உங்கள் காலடியில். காமத்தில் விழுந்தீங்கன்னா உள்ளதும் காணாமல் போயிடும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.